Hello everyone, 11th standard, subject economics, chapter 1, அதோட continuation தான் நம்ம பார்க்குறோம். Topic basic economic problems. In our previous video, we had discussed about economics and its types. அதில் differences between micro and macro economics. So இதை பற்றிலாம் நிறைய brief explanation பார்த்தோம். And now we are going to discuss about basic economic problems. So அடிப்படையான ஒரு பொருளாதார பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So see here students, basic economic problems. If resources are abundant, என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய resources அப்படிங்கிறது விஷயம். resourcesனால் என்னது, இருக்கக்கூடிய வளங்கள். ஸோ ஒவ்வொரு வளமே, அதாவது நம்ம வளங்கள்ங்கிறது நிறைய விஷயங்கள் அடங்கும், ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம ரெசோர்ஸஸ்ன்னு சொல்கிறது இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் சேர்ந்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரெசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரெசோர்ஸஸ் வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அபாண்டன்ட்னா என்னது, அதிகப்படியாக அபரிவிதமாக நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அண்ட் வான்ஸ், அதே மாதிரி தேவைகளும் என்ன இருக்குது, ஒரு சில ஃபியூ இருந்ததுன்னா, ஸோ வான்ஸ் ஆர் ஸோ ஃபியூ, ஸோ ரொம்ப சிலவே அவங்களுடைய தேவைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால், தென் தேர் வுட் பி நோ எக்கானமிக் ப்ராப்ளம், எந்த விதமான பொருளாதார பிரச்சனைகளும் வராது. ரெசோர்ஸஸ் வந்து அதிகப்படியாகவும் மக்களுடைய தேவைகள் வந்து குறைவாகவும் இருந்ததுன்னா எந்த விதமான பொருளாதார பிரச்சனைகளும் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பில்லை. புரியுதா? எப்போ இந்த எக்கானமிக் ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால், பட் திஸ் சிச்சுவேஷன் கேன் நெவர் எக்ஸிஸ்ட், என்ன பண்ணுறதில்ல, இந்த டைமில் எந்த விதமான பிரச்சனைகளும் வர்றதில்லை. இது தவிர்த்து ரெசோர்ஸஸ் ஆர் ஆல்வேஸ் ஸ்கேர்ஸ், என்ன பண்ணுறாங்க, பொதுவாக நம்ம ஜென்ரலாக காமனாக பார்த்தோன்னா ரெசோர்ஸஸ் வந்து எப்போவுமே என்ன தான் இருக்குது, போதுமானதாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ரெசோர்ஸஸும் இருப்பு வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்குது, அதனுடைய யூசேஜ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. புரியுதா? ஸோ இருப்பு வந்து அந்த வளங்களினுடைய ரெசோர்ஸினுடைய இருப்பு வந்து குறைவாகவும் மனிதனுடைய தேவை வந்து அதிகப்படியாகவும் இருக்கிறதுனால, அண்ட் our wants are numerous, நம்மளுடைய தேவை வந்து என்னவா இருக்குது, நியூமரஸ்னானது எண்ணிலடங்காத. ஸோ நிறைய நம்மளுடைய தேவை வந்து எனக்கு அதிகப்படியான தேவையாக இருக்குது. ஹென்ஸ் இன் எவ்ரி சொசைட்டி certain choices have to be made. ஸோ இருக்கக்கூடிய இப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சோர்ஸஸுக்கும் என்ன இருக்குன்னா, பதிலீட்டு பொருளை நம்ம விரும்புகிறோம். சாய்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது இப்போ நம்ம பிஸ்கெட்டில், சாதாரண பிஸ்கெட்டில் எடுத்துக்கோங்க, சாக்லேட்ஸில் எடுத்துக்கோங்க, இப்போ நமக்கு குட் டே பிடிக்கும், அதே மாதிரி டார்க் ஃபேண்டசி பிடிக்கும், இப்படி அதில் நிறைய மில்க் பிரிட்டானியா மேரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பிஸ்கெட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதில் ஒரு பிஸ்கெட் மட்டும் இருந்ததுன்னா அதுக்கு உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு குறைவான வளங்களே தேவைப்படும், சோர்ஸஸ் வந்து கம்மியாக தேவைப்படும். அதுவே இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் வேணும், அந்த பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய வெரைட்டிஸ் எதிர்பார்க்குறாங்க, நிறைய சாய்ஸஸ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இருக்கக்கூடிய ரெசோர்ஸஸ் எல்லாம் என்ன ஆகுது, அதிகப்படியாக செலவு பண்ணப்படுது. ஸோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான எக்கானமிக் ப்ராப்ளம்ஸ்லாம் அரைஸ் ஆகுது. புரியுதா? ஸோ அதே மாதிரி அந்த எக்கானமிக் ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகுதுன்னா அது என்னென்ன மாதிரியான எக்கானமிக் ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து வாண்ட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் அன்லிமிட்டட். ஸோ ஒருத்தருடைய தேவையும் அவங்களுடைய விருப்பமும் அன்லிமிட்டடாக இருக்கும்போது, அதிகப்படியாக இருக்கும்போது தான் என்ன ஆகுது, இந்த எக்கானமிக் ப்ராப்ளம்ஸ் வருது. ஒருத்தனுடைய தேவையும் விருப்பமும் அதிகப்படியாக இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த எக்கானமிக் ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி எப்போ வந்து இன்னொரு எக்கானமிக் ப்ராப்ளம் வந்து எப்போல்லாம் ஏற்படுது பாருங்கள், ரெசோர்ஸஸ் ஸ்கேர்ஸ். ரெசோர்ஸஸ் ஸ்கேர்ஸ்னால் என்னது, ரெசோர்ஸஸ்னால் வளங்கள்னு சொல்லுவோம், ஸ்கேர்ஸ்னால் என்னது, பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இப்போது வளங்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கும்போது நம்மளால் மக்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி, வான்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த குட்ஸை கொடுக்க முடியாது. அப்போ என்ன ஆகுது, அங்கே எக்கானமிக் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. புரியுதா? தென் நாட் ஃப்ரீலி அவைலபிள், எதுவுமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்படி கிடைக்காம போது என்ன ஆகுது, நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், அங்கே எக்கானமிக் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி எக்கானமிக் சாய்ஸ். ஸோ இப்போ சாய்ஸ் வந்து நிறைய என்ன பண்ணுறோம், சூஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நம்ம வாங்குகிறோம், விற்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த எக்கானமிக் ப்ராப்ளம்ஸ் வந்து அங்கே அரைஸ் ஆகுது. ஸோ எக்கானமிக்ஸில் ஹவு பீப்புள் யூஸ் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் டு சாட்டிஸ்ஃபை அன்லிமிட்டட் வாண்ட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இருக்கக்கூடிய ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸை வச்சு
அவங்க என்ன பண்ணுறோம், பீப்புள்ஸு அதை என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுற அந்த ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸை வச்சு அவங்களுடைய அன்லிமிட்டெட் வான்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் இல்லையா, அது எப்படி பண்ணுறோம் சரியா. ஸோ கம்மியான வளங்களை வச்சுட்டு மக்களுடைய அதிகப்படியான தேவையை நம்ம எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக அவங்கள நம்ம வந்து திருப்திப்படுத்துகிறோமோ அதுதான் நம்மளுடைய எக்கானமிக்ஸில் இருக்கக்கூடிய சக்ஸஸ். புரியுதா? ஸோ அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னது இந்த எக்கானமிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். ஸோ இந்த 3 விஷயங்கள், அதாவது இந்த ஒரு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த பிக்சரில், த எக்கானமிக் ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் டு ப்ரொடியூஸ் அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஸோ இந்த எக்கானமிக் ப்ராப்ளமில் பொருளாதார பிரச்சனையில் முக்கியமான 3 பிரச்சனை என்னென்னா, என்ன பொருளை உற்பத்தி பண்ணுறது, அதே மாதிரி எப்படி அதை உற்பத்தி பண்ணுறது, அதே மாதிரி யாருக்காக உற்பத்தி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். என்ன, எவ்வளோ வந்து எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம், என்ன பொருளை எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லையா. ஸோ அதை வந்து ஒரு பெரிய எக்கானமிக் ப்ராப்ளம் தான். ஸோ எவ்ரி சொசைட்டி மஸ்ட் டிசைட் ஆன் வாட் குட்ஸ் இட் வில் ப்ரொடியூஸ் ஆர் அண்ட் ஹவு மச் ஆஃப் தீஸ் இட் வில் ப்ரொடியூஸ். In this process, the crucial decisions include. ஸோ ஒவ்வொரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்காகவும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, என்னென்ன டிசைட் பண்ணணும்னா, எந்த மாதிரியான குட்ஸை நம்ம உற்பத்தி பண்ணணும், என்ன குட்ஸை நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம், அது எப்படி உற்பத்தி பண்ண போகிறோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தான் என்ன சேர்ந்தது இந்த வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ். ஸோ இது எல்லாமே என்னென்ன மாதிரியான இந்த க்ரூஷியல் டெசிஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு. ஒவ்வொரு கொஷின் மார்க்கை எழுது பாருங்கள். வெதர் டு ப்ரொடியூஸ் மோர் ஆஃப் ஃபுட், க்ளோத்திங் அண்ட் ஹவுஸ் ஆர் டு ஹாவ் மோர் லக்ஸரி குட்ஸ். அதாவது வாட் அண்ட் ஹவு மச் டு ப்ரொடியூஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருளை உற்பத்தி பண்ணுறது, எதை உற்பத்தி பண்ணுறதுங்கிறதே நமக்கு கன்ஃபியூஷன். ஒரு கொஷின் மார்க் இங்கே எழுது. ஸோ ஃபுட் ஐட்டம்ஸ் உற்பத்தி பண்ணுறதா, துணிமணிகளை உற்பத்தி பண்ணுறதா, அண்ட் இருப்பிடத்தை உற்பத்தி பண்ணுறதா, ஹவுஸ், டு ஹாவ் மோர் லக்ஸரி குட்ஸ், அதாவது வசதியான லக்ஸரி குட்ஸை உற்பத்தி பண்ணுறதா. லக்ஸரினானது ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட், அதாவது லக்ஸரினா ரொம்ப வசதியான மக்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த குட்ஸ், காஸ்ட்லி குட்ஸ், அதான் நான் சொல்லுவோம் லக்ஸரி குட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பொருளை நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம், வாட் குட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ செகண்ட் பாருங்கள், வெதர் டு ஹாவ் மோர் அக்ரிகல்ச்சரல் குட்ஸ் ஆர் டு ஹாவ் இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ நம்ம இப்போது அக்ரிகல்ச்சரல் குட்ஸை வந்து நம்ம அதிகப்படியாக உற்பத்தி பண்ண போகிறோமா, அல்லது இண்டஸ்ட்ரியல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம அதிகப்படியாக உற்பத்தி பண்ண போகிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க். புரியுதா? ஸோ அடுத்ததா, வெதர் டு யூஸ் மோர் ரெசோர்ஸஸ் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆர் டு யூஸ் மோர் ரெசோர்ஸஸ் இன் மிலிட்ரி சர்வீசஸ். நம்ம வந்து இருக்கக்கூடிய வளங்களை அதிகப்படியாக எஜுகேஷனுக்காகவும் ஹெல்த்துக்காகவும் யூஸ் பண்ண போகிறோமா, அண்ட் மோர் ரிசோர்ஸஸ் இன் மிலிட்ரி சர்வீசஸ், நம்மளுக்கு பாதுகாப்புக்காக டிஃபென்ஸுக்காக, டிஃபென்ஸ்னா என்னது பாதுகாப்பு துறைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதற்கு யூஸ் பண்ண போகிறோமா, அதாவது மிலிட்ரி சர்வீசஸ்க்காக நம்ம இருக்கக்கூடிய ரெசோர்ஸஸை நம்ம அதிகப்படியாக யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க். புரியுதா? வெதர் டு ஹாவ் மோர் கன்சம்ஷன் குட்ஸ் ஆர் டு ஹாவ் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். ஸோ இப்போ நம்ம அதிகப்படியாக கன்சம்ஷன் குட்ஸை உற்பத்தி பண்ண போகிறோமா, அதாவது நுகர்வு பொருளை உற்பத்தி பண்ண போகிறோமா, அதாவது சம் ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸை நம்ம கன்சம்ஷன் குட்ஸ் நுகர்வு பொருளை உற்பத்தி பண்ண போகிறோமா, அல்லது ஹாவ் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது ரொம்ப லாங் லைஃப், நம்ம அதில் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு லாங் டியூரேஷன் கழிச்சு நம்ம மொத்தமாக அந்த அமௌண்ட்டை நம்ம கிடைக்கிற மாதிரி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். புரியுதா? வெதர் டு ஸ்பெண்ட் மோர் ஆன் பேசிக் எஜுகேஷன் ஆர் ஹையர் எஜுகேஷன். ஸோ இப்போ நம்ம செலவு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் அதிகப்படியாக தொடக்க கல்விக்கு நம்ம செலவு பண்ண போகிறோமா, அல்லது உயர்கல்விக்கு அதிகப்படியாக செலவு பண்ண போகிறோமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க். இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம ஒரு ரிசல்ட்டை கொண்டுட்டு வர்றது தான்
what and how much to produce. இது ஒரு விதமான எக்கானமிக் ப்ராப்ளம் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு சொல்யூஷன் கொண்டுட்டு வரோம் இல்லையா, ஒரு டிசிஷன் கொண்டுட்டு வரோம் இல்லையா? இதுதான் என்னது, இந்த எக்கானமிக் ப்ராப்ளம்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். புரியுதா? ஸோ அடுத்து பாருங்கள், ஹவு டு ப்ரொடியூஸ், என்ன உற்பத்தி பண்ண போகிறோம், ஸோ அதாவது எப்படி உற்பத்தி பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தது வாட் டு ப்ரொடியூஸ், என்ன உற்பத்தி பண்ண போகிறோம், அண்ட் ஹவு டு ப்ரொடியூஸ், எப்படி உற்பத்தி பண்ண போகிறோம். எவ்ரி சொசைட்டி ஹேஸ் டு டிசைட் whether it will use labor intensive technology or capital intensive technology. ஸோ ஒவ்வொரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபார்மும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு முடிவு எடுப்பாங்க. என்ன மாதிரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, whether it will use labor intensive technology, அதிகப்படியாக ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு அதிகப்படியான லேபரர்ஸை அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள யூஸ் பண்ணி அந்த பொருளை யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண போகிறோமா, அல்லது கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி, அதாவது டெக்னாலஜியை அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெக்னாலஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த டெக்னாலஜியை அதிகப்படியாக யூஸ் பண்ணி லேபரர்ஸை வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பொருளை உற்பத்தி பண்ண போகிறோமா. அதாவது லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜியை யூஸ் பண்ண போகிறோமா, கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜியை யூஸ் பண்ண போகிறோமா. சரியா? இந்த மாதிரி எதை சாய்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். தட் இஸ் வெதர் டு யூஸ் மோர் லேபரர் ஆர் அண்ட் லெஸ் மெஷின்ஸ் அண்ட் வாய்ஸ் வெர்சா. அதிகப்படியான லேபரர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்ய போகிறோமா, அல்லது அதிகப்படியான மெஷினரிஸை அதிகப்படியான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ண போகிறோமா அப்படிங்கிறது என்னது ஒரு கொஷின் மார்க். ஸோ அதுதான் என்னது ஹவு டு ப்ரொடியூஸ் அப்படிங்கிறது. அண்ட் ஃபார் ஹூம் டு ப்ரொடியூஸ், ஸோ யாருக்காக உற்பத்தி பண்ணுறோம் ஒரு பொருளை அப்படிங்கிறது. ஸோ எவ்ரி சொசைட்டி மஸ்ட் ஆல்சோ டிசைட் ஹவு இட்ஸ் ப்ரொடியூஸ் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி. என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இந்த இருக்கக்கூடிய சமூகத்தில் மஸ்ட் ஆல்சோ டிசைட் ஹவு இட்ஸ் ப்ரொடியூஸ், எப்படி வந்து நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அண்ட் எப்படி வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டி, ஒவ்வொரு செக்ஷன்ஸ்லையும் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எப்படி வந்து நம்ம அந்த பொருட்களை பகிர்ந்தளிக்க போகிறோம் அப்படிங்கிறது. யாருக்காக நம்ம அந்த ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோன்னா, சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கும் நம்ம எப்படி வந்து யார் அவங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணுறோம். அவங்களுக்கு எப்படி வந்து பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம். இட் மஸ்ட் ஆல்சோ டிசைட் ஹூ கெட்ஸ் மோர் அண்ட் ஹூ கெட்ஸ் லெஸ். ஸோ இது வந்து எப்படிப்பட்ட மக்களுக்காக நம்ம கொண்டு போய் சேர்க்குறோமோ அதை பொறுத்து தான் என்ன இருக்குது. இட் மஸ்ட் ஆல்சோ டிசைட் ஹூ கெட்ஸ் மோர் அண்ட் ஹூ கெட்ஸ் லெஸ். யாருக்கு வந்து அதிகப்படியான பொருட்கள் தேவைப்படுது அல்லது யாருக்கு வந்து குறைவான பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது, எந்த மாதிரியான செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது விஷயம் இருக்குது. ஸோ இப்போ அதுவே சவுத்தர்ன் பீப்புளுக்கு பாருங்கள், இப்போ தென் மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஃபுட் கல்ச்சர் இருக்கும். அதே மாதிரி வடநாடுகள்லாம் பார்த்திங்கன்னா நார்த்தன் ஸ்டேட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபுட் கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், என்ன மாதிரியான பொருளை நம்ம உற்பத்தி பண்ண போகிறோம். ஸோ அப்போ யாருக்காக நம்ம உற்பத்தி பண்ணுறோமோ, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த குட்ஸை, அதற்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிளான் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ தான் ஹூம் டு ப்ரொடியூஸ். ஸோ இப்போ எல்லாரையும் கவர் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம எப்படி உற்பத்தி பண்ண போகிறோம், என்ன உற்பத்தி பண்ண போகிறோம், யாருக்காக உற்பத்தி பண்ண போகிறோம், இதுதான் என்னது மேஜரான எக்கானமிக் ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்மளை எக்கானமிக்கில் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக டெவலப் ஆகலாம். புரியுதா? ஸோ இதுதான் எக்கானமிக் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மேஜரான பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், a minimum amount of consumption be ensured for everyone in the society. Due to the society of resources, society faces the compulsion of making choice among alternatives. என்ன பண்ணுறாங்க, ஸோ இப்போ மினிமம் அமௌண்ட் ஆஃப் கன்சூம்ஷன் பி என்ஷியர்ட் ஃபார் எவ்ரி ஒன் இன் த சொசைட்டி. ஸோ பொதுவாக நம்ம பார்த்தோன்னா ஒவ்வொரு பீப்புளுமே என்ன பண்ணணும்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் கன்சூம்ஷன் தான் கண்டிப்பாக ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கணும். எவ்ரி ஒன் எல்லாருமே என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பொருளையும் மினிமமாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வளத்தையும் ரெசோர்ஸஸையும் நம்ம என்ன பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணி குறைவான வளங்களை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதாகட்டும் அல்லது ஒரு பொருளை நுகர்வு செய்கிறதாகட்டும் பயன்படுத்துகிறதாகட்டும்
கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய சமூகத்தில். Due to the scarcity of the resources, as society faces compulsion of making choice among alternatives. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஸ்கேர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸஸ் ரொம்ப குறைவான வளங்கள் தான் இருக்குது. இருந்தால் கூட அவங்களை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? சொசைட்டி ஃபேஸஸ் கம்பல்ஷன், ஒரு கம்பல்ஷனுக்கு தள்ளப்படுறாங்க. உங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? நீங்கள் சாய்ஸஸ் வந்து கண்டிப்பாக விரும்பணும். நிறைய மாடர்ன் கல்ச்சர் வந்ததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேஸ்ட்டு, ப்ரிஃபரன்சஸ்ஸு, ஒவ்வொரு ஸ்டைலு, ஸோ ஒவ்வொரு கலரு, அவங்கவுங்களுடைய ப்ரிஃபரன்ஸு, இப்படி நிறைய விஷயங்கள் என்ன ஆகிடுதுன்னா அவங்கவுங்களுக்கு என்ன இருக்குது? நிறைய சேஞ்சஸ் இருக்குது, நிறைய டிசையர்ஸ் இருக்குது, நிறைய விருப்பங்கள் இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸஸை நம்ம சாய்ஸ் ஆஃப் குட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. இட் ஃபேஸஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அலோகேட்டிங் த ஸ்கேர் ரிசோர்ஸஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாசிபிள் குட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? இந்த மாதிரி இருக்க கிடைப்பன்மை மிக்க அந்த குட்ஸ், அதாவது ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா குறைவான வளங்களை வச்சு எப்படி நம்ம பாசிபிளான குட்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம டெசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அண்ட் சர்வீசஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ரொடியூஸ்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அமாங் இண்டிவிஜுவல்ஸ் வித்தின் த எக்கானமி. ஸோ இப்படி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இஃப் ஃபேஸஸ் த ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த மாதிரியான குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த சர்வீசஸை கிடைக்க வைக்கிறதும் அந்த குட்ஸை கிடைக்க வைக்கிறதும் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த குட்ஸை கிடைக்க வைக்கிறதுக்கு செய்யக்கூடிய வேலைகளுக்கு இந்த விதமான நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு குட்ஸையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் வந்து என்ன இருக்குது? ரொம்ப ரொம்ப குறைவான வளங்கள் இருக்குது. அது எப்படி நம்ம வந்து பாசிபிள் குட்ஸை நம்ம உற்பத்தி பண்ணுறது, அந்த உற்பத்தி பண்ண பொருளை எப்படி வந்து பகிர்ந்தளிக்கிறது, ஸோ அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீயிங்க்கும் எப்படி அந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸை கிடைக்க வைக்கிறது. ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு பொருளையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.